ஜீரோ அவருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்று மிக முக்கியமான விஷயம், குறிப்பாக கல்வி சார்ந்து ஜீரோ அவரில் பார்க்க இருக்கின்றோம். இந்தியாவின் சுதந்திர காலகட்டத்திற்கு முன்பிருந்தே உயர்கல்வி என்ற விஷயத்தை நாம் மேலை நாடுகளில், குறிப்பாக இங்கிலாந்து நாடுகளில் நாம் அதிகமாக பயின்று வந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. பல்வேறு தேச தலைவர்களும் வெளிநாடுகளில்தான் கல்வி பயின்று இந்தியாவிற்குள் வந்து இந்தியாவை வலுப்படுத்திய ஒரு வரலாற்றையும் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த கால சூழ்நிலையிலும், இப்படி ஒரு நவீன யுகத்தை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் கூட மேலை நாட்டு கல்வி என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் நாம் அதிகமாக பயணித்து படிக்கக்கூடிய இடமான இங்கிலாந்து போன்ற நாட்டில், யூகேவில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் விசா வழங்குவதில். அந்த சீர்திருத்தம் அந்த ஒரு நடைமுறை சிக்கலை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு, இங்கிருந்து சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நடைமுறை சிக்கலை, அல்லது இருக்கக்கூடிய அந்த தளத்திலிருந்து அது இன்னொரு வேறு மாதிரியான ஒரு கடினமான ஒரு தளத்தை நோக்கி கொண்டு செல்கின்றது. படிப்பதற்கான ஒரு சூழலை இங்கிருந்து சென்று என்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் அதில் முன்வைக்கப்படுகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அப்படி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது குறித்து தான் நாம் இன்றைய ஜீரோ அவரில் பார்க்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினரோடு அலச இருக்கிறோம். முதலில் அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு தேர்ந்தெடுக்கும் மிக முக்கிய நாடுகளில் ஒன்று பிரிட்டன். இங்கு உயர்கல்வி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் அந்நாடு அளித்து வந்தது. இந்நிலையில் பிரிட்டனில் சில நாட்களுக்கு முன்பு குடியேற்ற விதிமுறைகளில் சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் பிரிட்டனில் உயர்கல்வி மேற்கொள்ளும் மாணவர்களை பாதிக்கும் அபாயம் இருப்பதாக கருதப்படுகிறது. அதேபோல் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அல்லாத வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்கள் அடுத்த மாதம் முதல் பகுதி நேரமாக பணிபுரியும் உரிமையையும் இழக்க நேரிடும். வெளிநாட்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் சலுகைகளை பயன்படுத்தி அந்நாட்டு வேலை வாய்ப்புகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதை தடுக்கவே இத்தகைய மாற்றம் கொண்டு வரப்படுவதாக இங்கிலாந்து அரசு விளக்கமளித்துள்ளது. இங்கிலாந்துக்கு கடந்த ஆண்டு வெளிநாட்டு மாணவர்கள் 1,21,000 பேர் வந்தனர். அவர்களில் 51,000 பேர் மட்டுமே திரும்பியுள்ளனர் என இங்கிலாந்து உள்துறை தெரிவித்துள்ளது. எனவே இங்கிலாந்தில் சட்டவிரோதமான குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2012ஆம் ஆண்டில் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது படிப்பை முடித்த பின் 2 ஆண்டுகள் வரை வேலை பார்க்க வழி செய்யும் விசா சலுகை ரத்து செய்யப்பட்டது. அது இந்திய மாணவர்களை அதிகம் பாதித்த நிலையில் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள இந்த விசா மறுசீரமைப்பு நடவடிக்கையால் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படும் சூழ்நிலை எழுந்துள்ளதாக கல்வியாளர்கள் கருதுகின்றனர். அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் செய்தி தொகுப்பில் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த விஷயங்கள் குறித்து அலசுவதற்காக திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கல்வி ஆலோசகர், உங்களை வரவேற்கிறேன். நாம் அந்த செய்தி தொகுப்பில் பார்த்த விஷயங்கள் தான். இப்படி ஒரு சீர்திருத்தம் அல்லது ஒரு விசாவில் அவர்கள் ஒரு மறு சீரமைப்பை செய்திருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு வெளிநாடுகளிலிருந்து, ஐரோப்பிய யூனியனை தவிர வெளிநாடுகளிலிருந்து செல்லக்கூடிய மாணவர்களை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? அது பாதிப்புன்னு மிக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த மாற்றமே அது மாதிரியான ஒரு நோக்கத்துடன் செய்யப்பட்ட மாற்றம் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிரடி மாற்றம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் இல்லை அதனால் அதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். ஏன்னா ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் கொண்டு வர்றது, ரொம்ப இந்த விசாவுடைய அந்த விதிமுறைகளை மிகவும் கடினமாக்குதல், அந்த மாதிரிலாம் இல்லை. அங்கே சென்று படித்த பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதனால் இது அந்த ஸ்வீப்பிங் சேஞ்சஸ்ங்கிற கேட்டகரியில் வராது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, எல்லா நாட்டிலுமே ஒரு பேரடாக்சிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா அவருடைய கல்வியை அவர்கள் பிற நாடுகளுக்கு விற்க வேண்டுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால் அந்த கல்வியை வைத்துக்கொண்டு அவங்க அதே நாட்டிலே வேலைக்கு வந்து விடக்கூடாதுங்கிற ஒரு சிக்கல் அவங்க வந்துடுது. அதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிக்கல் தான் நம்ம செய்தி தொகுப்பில் மிக அருமையாக சொன்னாங்க. அது என்னென்னா, அந்த வேலை வாய்ப்புங்கிற பேரில் அவங்க அங்கேயே தங்கிவிடக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அதனுடைய நோக்கமும் கூட. அதில் மிகப்பெரிய தவறு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மிக நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி சிக்கலை ஏற்படுத்துங்கிறதுல நியாயம் இருக்கிறது. இப்போது நம்ம ஒரு நாட்டில் நம்ம நாட்டில் ஒரு கல்வியை நம்ம கொடுக்குறோம், தரமான கல்வியை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாணவர்கள் அந்த திறமையோடு, அந்த படிப்போடு மற்ற நாடுகளுக்கு சென்று விடுவது அல்லது அவர்கள் சொந்த நாட்டுக்கே சென்று விடுவதே எனக்கு இழப்பு தானே. அந்த விஷயத்தை இங்கிலாந்து கருத்தில் கொள்ளுமா, யூகே கருத்தில் கொள்கிறதா? இல்லை, அதுதான் என்ன அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டாம் வெகு சரியான ஒரு டிவைடிங் லைன் வச்சுருக்காங்க. பிரிப்பதற்கான ஒரு கோடு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் கல்வியை மட்டுமே உங்களுக்கு வழங்குவேன்,
அதற்கான பணத்தை நீங்கள் எங்களுக்கு தந்துவிட வேண்டும். ஆனால் அந்த கல்வியை வைத்துக்கொண்டு நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா அது வந்து முற்றிலுமாக வேறு ஒரு களம் அப்படிங்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில் உலகம் முழுவதுமே வேலை வாய்ப்பை நோக்கிய கல்வி தேடல் தானே இப்ப இருக்குது. நிச்சயமாக இந்த சூழ்நிலையில இந்த விஷயத்தை மாணவர்கள் கருத்தில் கொள்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க? அது முக்கியமான விஷயமா தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமாக பிரிச்சுக்கிறாங்க. பணிக்கு உங்களை தகுதிப்படுத்துவதுங்கிற ஒரு கல்வி என்பது வேறு, ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே அதுக்கான பணியை தருவது என்பது வேறு. இந்த விஷயத்தில் அவங்க மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். மிக குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஐரோப்பிய யூனியன் சேர்ந்த நாடுகள் எல்லாமே இப்போ இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான ஒரு வரையறுக்குள்ளே அவர்கள் வந்து விட்டார்கள். இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கல்வி வேண்டும், உங்களுக்கு எந்த மாதிரியான பணி தகுதி வேண்டுமோ அதை நாங்கள் தருகிறோம். ஆனால் அதற்கேற்ப பணியையோ அல்லது வேலையோ நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். அது உங்கள் நாடாக இருக்கட்டும் பிற நாடுகளாக இருக்கட்டும், அவர்கள் எங்களுக்குள்ளே வந்து விடாதீர்கள். இப்படியான ஒரு டிவைடிங் லைன் வச்சுருக்காங்க. இவ்வளோதான். உங்களுக்கு வேணுமா நான் ஒரு மிகச்சிறந்த கல்வியை தருகிறேன், உங்களுக்கு வேண்டிய அத்தனை பணி தகுதியும் தருகிறேன். இன்று என்ன தேவைப்படுகிறதோ வாட் தி மார்க்கெட் டிமாண்ட்ஸ் டுடே, நான் சொல்கிறேன் இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ன வேண்டுமோ அதை தருகிறேன். அதை வைத்துக்கொண்டு பணியை தேடிக்கொள்ளும் போது அது இரண்டு ஒன்று சேர்த்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறாங்க. குடியேற்ற கொள்கைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது எந்த மாதிரியான மாற்றங்கள் என்பது குறித்து பொழுது பார்க்கலாம். குடியேற்ற கொள்கைகள், அதாவது யூகேவினுடைய குடியேற்ற கொள்கையில், யுனைடெட் கிங்டமின் குடியேற்ற கொள்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், ஐரோப்பிய யூனியன் அல்லாத நாட்டு மாணவர் விசாவில் சீரமைப்பு, ஐரோப்பிய யூனியனை தவிர அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை தவிர மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கான விசாவில் மாறுதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. கல்வி பயில வருபவர்களுக்கு ஆங்கில மொழி தகுதி தேர்வு நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல முன்வைக்கப்படுது. ஒரு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியதில் முக்கியமா நிறைய விஷயங்களை அவங்க ஆலோசிப்பாங்க. கல்வி, அவங்க இதுக்கு முன்னாடி 12th 10th படிச்ச மார்க் இதெல்லாம் வந்து ஆலோசிப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எழுதுற அந்த ஆங்கில புலமை, எனக்கு எந்த அளவுக்கு ஆங்கில புலமை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் எடுத்து அதையும் வெயிட்டேஜ்ல சேர்ப்பாங்க. ஆனா இப்ப இதை நீக்கிறதன் மூலமா இந்த வெயிட்டேஜ்ல வந்து நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதி நான் அந்த ஒரு இதுல என்னோட வெயிட்டேஜை வந்து அதிகப்படுத்திக்க முடியற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அது இல்ல அப்படிங்கிறதே என்ன வெளிநாட்டுக்கு அல்லது இங்கிலாந்துக்கு கொண்டு போறதுல ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா? சிக்கலை ஏற்படுத்த ஒரே சமயத்தில் அவங்க ஒரே ஒரு கல்ல 2 மாங்காய் அடிப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்க சற்றே அந்த விசா அந்த விதிமுறைகளை இருக்கிறார்கள், ஒரு இறுக்கம் இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு தளர்ச்சியும் செய்திருக்கிறார்கள். ஒரு இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு, உங்களுடைய ஆங்கில மொழி புலமை எங்களுக்கு அவ்வளோ அவசியம் இல்லை, ஆனால் விசா தொடர்பான இந்த இமிகிரேஷன் ரூல்ஸ் வந்து நாங்கள் மிகவும் கடுமையானதாக மாற்றி விட்டுருக்கோம் போது ஒரே சமயத்தில் 2மே பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்களுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு வாருங்கள். தளர்ச்சியா பார்க்கலாமா அல்லது இதை நான் போறதுக்கான ஒரு தடையா பார்க்கலாம்ங்கிறதா என்னுடைய கேள்வி. ஏன்னா இப்போ வெயிட்டேஜ்ல இந்த மார்க் வந்து வராது அப்படிங்கிறது எனக்கு ஒரு தடையா ஏற்படுமா? அப்படிங்கிறது இல்ல, தடையாக இருக்காது. அது ஒரு ரிலாக்ஸேஷன் தான் அது. ஏன்னா அந்த ஒரு நோக்கத்தோட தொடர்ந்து பார்க்கலாம். கல்லூரிகளினுடைய ஸ்பான்சர்ஷிப் உள்ளிட்ட உரிமைகள் கூட நீக்கப்படுறதா இருக்குது. அதாவது யூனிவர்சிட்டி, பெரிய கேம்பிரிட்ஜ் மாதிரியான யூனிவர்சிட்டியா இல்லாம, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரியானதே இல்லாம மற்ற கல்லூரிகளில் அவர்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறோம்னு இழுக்கக்கூடிய மாணவர்களை வந்து அந்த உரிமைகள் நீக்கப்படுது. அதன் மூலமா விசா கிடைக்கிறது. அது என்ன பண்ணி கொஞ்சம் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. முழுவதுமாக நீக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த டயர் 4 விசா இருக்கு இல்லைங்களா, ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கானது, அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் மாத்திரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, சில பட்டியலிட்ட கல்லூரிகளுக்கு மாத்திரம் நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அங்கே இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரி தரக்கூடிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் வந்து அது எம்பெடட் காலேஜின் பேர், எம்பெடட் இன்ஸ்டிடியூஷன். அது மாதிரி அந்த விஷயங்கள் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு பகுதி நேர வேலை வாய்ப்பு பெறும் மாணவர்களின் விகிதம் வந்து குறைக்கப்படுகிறது. பகுதி நேர பணி செய்யக்கூடிய, படித்துக்கொண்டே பணி செய்யக்கூடிய மாணவர்களின் விகிதம் குறைக்கப்படுகின்றது. வாரத்துக்கு 10 மணி நேரமாக இதுவரை இருந்த பணிபுரியும் உரிமையும் வந்து இழக்கின்றனர். அதாவது ஐரோப்பிய யூனியன் தவிர மற்ற மாணவர்கள் இழக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறோம்னா, இது 2 காரணங்களுக்காக தான் செய்யப்பட்டிருக்கிறது. மிக நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும், சிக்கலை உண்டாக்கும்ங்கிறது அந்த டவுட்டே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் நீங்கள் பயில வருகிற போது, நீங்கள் குறிப்பாக சொன்ன மாதிரி ஐரோப்பிய யூனியன் விட்டு பிற பிரதேசங்கள் வருகிற போது கல்விக்காக மட்டுமே நீங்கள் வாருங்கள், பகுதி நேர பணிகள் நாங்கள் எங்களுடைய ஐரோப்பிய யூனியன் இந்த விஷயத்திலேயே எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா, ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், 20 மணி நேரமாக உயர்த்தி இருக்கிறார்கள். சில எதிர்ப்பின் காலமாக யூனிவர்சிட்டியில ஹையர் எஜுகேஷன் சென்டர்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் 20 மணி நேரம் கூட வேலை பார்த்துக் கொள்ளலாம் பகுதி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த விஷயம் குறித்தும் நாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. படித்து முடித்த பிறகு தொடர்ந்து அங்கேயே தங்குவதற்கு விசாவுக்கு விண்ணப்பிக்கவும் தடை விதிச்சிருக்காங்க. டயர் 4ல இருந்து என்னால டயர் 2 போக முடியாது. முக்கியமான மாற்றம் எனக்கு அங்க வந்து அனுமதியே பெற முடியாத ஒரு சூழ்நிலை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்க இப்பதான் அது ஒரு கிளியர் கட்டா அது வந்து பிரிச்சிருக்காங்க. என்னன்னா டயர் 4 விசா அப்படிங்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா அது எஜுகேஷன் பேஸ்டு, எஜுகேஷன் பர்பஸ்க்காக தரக்கூடிய ஒரு விசா. அது இருந்து கொண்டு நாங்கள் நீட்டிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னால் அநேகமாக அவர்கள் பணிக்கு போவதற்காக தான் இருக்கும். அந்த பர்பஸே மாறி போகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்பெல்லாம் எல்லா நாடுகளிலுமே விசா என்பது ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக, குறிப்பிட்ட பயன்பாட்டுக்காக மட்டுமே தரக்கூடியது அப்படிங்கிறது வந்து கல்வியை காட்டி
ஆமாம். இங்கிலாந்தில் குடியேறுபவர்களின் சலுகைகளுக்கு கட்டுப்பாடு, குடியேறக்கூடியவர்களை கட்டுப்படுத்துவதற்காக அதிக எண்ணிக்கையில் குடியேறி விடுகிறார்கள் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாமா? அல்ல, அது அப்படி பார்க்க முடியுமான்னு தோணல. ஏன்னா அவர்களுக்குமே முன்னே சொன்ன மாதிரி இன்னொரு நோக்கம் இருக்கிறது. ஏன்னா அதிக அளவில் உயர்கல்வி படிக்கிறவர்கள் இங்கேருந்து வர வேண்டும் என்கிற எண்ணம், ஆசை அவர்களுக்கு இருக்கிறது. அது முழுவதுமாக அவர்கள் கட்டுப்படுத்துவதாக தெரியவில்லை. கல்வியை வெறும் வியாபார தளத்தோடு நோக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் அப்படிதான் பார்க்கணும். மிக நிச்சயமாக அப்படிதான், எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கிறது. 2012ஆம் ஆண்டு ஏற்கனவே ஒரு சலுகை இருந்தது. அதாவது நான் கல்விக்காக விசா எடுத்துக்கொண்டு போய்விட்டாலும் கூட அங்கு அடுத்த 2 ஆண்டுகள் நான் படிக்க முடித்த அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஏதாவது ஒரு வேலையை, அந்த கல்வி சார்ந்த வேலையோ அல்லது மற்ற வேலைகளையோ முழு நேரமாகவே செய்து கொள்ள முடியும். 2 ஆண்டுகளுக்கு எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு விஷயத்தை முடிச்சாங்க, அதை கட் பண்ணாங்க. அடுத்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொன்னது போல இது ஒரு உடனடி மாற்றம் அப்படின்னு இல்லைனாலும் மிக மெதுவாக நடக்கக்கூடிய, ஆனால் அதே அளவிற்கு வலிமையுள்ள ஒரு மாற்றம் தானே இது. ஆமா, என்னென்ன மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும்னு இந்த இடத்துல மனசில் கவனத்தை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கிலாந்து நாட்டிலும் வேலை வாய்ப்பின்மைங்கிற அந்த பிரச்சனை பூதாகாரமாக வளர்ந்து வருகிறது. அவங்களுக்கு அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது கொஞ்சம் சிறிதாக உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்குமே அந்த லோக்கல் ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்குது, உள்நாட்டு நெருக்கடிகள் நிறைய இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களிலே கடுமையான விதிகளை கொண்டு வந்துவிட்டு அதை உயர்கல்வியை சற்றே தளர்த்தி விடலாம்ங்கிறதுக்காக தான் அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆங்கில கல்வியில் சற்று தளர்த்தி அதெல்லாம் அப்படி கொண்டு வர்றாங்க. அதனால் அவங்களை பொறுத்தவரை அதிக மாணவர்கள் வேண்டும், ஆனால் அதிகமான பேர் வேலைக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிக்கல் அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் குறித்து தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக டயர் 4 விசா அப்படிங்கிறது என்ன, அதை தாண்டி எவ்வளவு மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள், அங்கு உண்மையாலுமே வேலை வாய்ப்பு சூழல் எந்த அளவிற்கு இருக்குது என்பது குறித்தும் பேசலாம். 0 ஹவரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.